வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் யூனிட் ஃபர்ஸ்ட் பாருங்கள், மெஷர்மெண்ட். இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இந்த லெசன் இருக்குது. இந்த லெசனுடைய இப்போ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். சரியான ஆன்சரை தேர்ந்தெடுக்கணும். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். which one of the following systems of unit is the British system of unit? அதாவது இதில் கீழ்கண்டவற்றில் இதில் எது வந்து ஆங்கிலேய அழகுமுறை அப்படின்னு கேட்டிருக்கு. இதில் எது அப்படின்னா FPS. இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். செகண்ட் ஒன்று பாருங்கள், எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஏ டேஷ் குவான்டிட்டி. இது வந்து பேஸ். இது நீங்கள் ரவுண்ட் பண்ணிடுங்க. தேட் ஒன்று பாருங்கள், SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ். SI அலகு என்னென்னா கெல்வின். ஃபோர்த் ஒன்று பாருங்கள், லூமினியஸ் இன்டென்சிட்டி இஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் வந்து விசிபிள் லைட். இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஃபிஃப்த் ஒன்று பாருங்கள், க்ளோஸ்னஸ் ஆஃப் 2 or more மெஷர்டு வேல்யூஸ் இஸ் கால்ட் அஸ். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பாருங்கள் மதிப்புகள் வந்து எதில் இருக்கோம்னா ப்ரிசிஷன். இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். 6 ஒன் ஆஃப் பாருங்கள் 6 which one of the following statement is wrong? எது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஏ. இதை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. அப்ராக்சிமேஷன் gives accurate value. இது வந்து தவறு. அதாவது தோராயம் என்பது துல்லியமான மதிப்பை தரும் போல் இருக்கு. இல்லை, தோராயம்ங்கிறது துல்லியமான மதிப்பு கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள். செகண்ட் ஒன், fill in the blanks. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், த சாலிட் ஆங்கிள் இஸ் மெஷர்ட் இன் செடிஷன். செகண்ட் வந்து, த கோல்ட்னஸ் ஆர் ஹாட்னஸ் ஆஃப் யர் சப்ஸ்டன்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை டெம்பரேச்சர். தேட் ஒன், அம்மீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் எலக்ட்ரிக் கரண்ட். Fourth one, 1 mole of a substance contains 6.023 into 10 powers 23 atoms or molecules. Fifth one, the answer. Fifth, the uncertainty in measurement is called as error. Sixth one, the closeness of the measured value to the original value is accuracy. Seventh one, the intersection of 2 straight lines gives us plane angle. That one, state true or false. If false, correct the statement. இந்த true or false தான் எழுதணும். ஃபால்ஸாக இருந்தால் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எழுதணும். சரியா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், டெம்பரேச்சர் இஸ் எ மெஷர் ஆஃப் டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எ பார்ட்டிகிள்ஸ் இன் ஏ சிஸ்டம். இதில் வந்து டோட்டல் கேட்டிருக்கு. டோட்டல் கிடையாது, வந்து ஆவரேஜ், அதாவது சராசரி. சரியா? நெக்ஸ்ட், ஆனால் இது ஃபால்ஸ். Next, if one column of charge is following is one of minute, it is called ampere போட்டிருக்கு. இது வந்து மினிட் கிடையாது. செகண்ட், நெக்ஸ்ட், amount of substance gives a number of particles present in a substance. இது சரி. Fourth, intensity of light coming from a candle is approximately equal to 1 candela. Next, quartz clocks are used in GPS devices. இது அட்டாமிக். இது மாதிரி இது ஃபால்ஸ். ஆக இந்த ரெண்டு வந்து 6 ஒன் பாருங்கள், ஆங்கிள் ஃபார்ம்ட் அட் த டாப் ஆஃப் எ கான் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பிளெயின் ஆங்கிள். இருக்குது பிளெயின் கிடையாது, சாலிட். செவன்த், the number 4.582 கேன் பி ரவுண்டட் ஆஃப் as 4.58. இது வந்து இப்படி எழுதலாமான்னு பார்த்தா ட்ரூ. இது வந்து ட்ரூ, இது ஃபால்ஸ். ஃபோர்த்து, மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். பாருங்கள், டெம்பரேச்சர் வந்து மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். பிளேன் ஆங்கிள் வந்து என்னது அப்படின்னா ஆங்கிள் ஃபார்ம்டு பை த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ பிளேன்ஸ். அடுத்து பாருங்கள், சாலிட் ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா ஆங்கிள் ஃபார்ம்டு பை த இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 or more planes. அக்யூரசி, க்ளோஸ்னஸ் டு த ஆக்சுவல் வேல்யூ. ப்ரெசிஷன், closeness are 2 or more measurements. இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. ஃபிஃப்த்து, கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் given below, then choose the correct option. பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு வந்து பி ஆப்ஷன், அதாவது போத் ஆசஸ் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்டு.
செகண்ட் ஒன்றுக்கு ஏ பாருங்கள், போத் செஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த செஷன். இது அடுத்து 3க்கு வந்து டி, அதாவது போத் செஷன் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ். இதை மட்டும் மார்க் பண்ணி எழுதுங்க. இது 6 ஒன் ஆன்சர் வெரி பிரீஃப்லி. மிக குறுகிய விடைகளி. ஹவு மெனி பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் இன்க்ளூட் இன் எஸ்ஐ சிஸ்டம். இது வந்து எத்தனை அடிப்படை அலகு எத்தனை கேட்டிருக்கு, எனக்கு வந்து 7 போட்டுருங்க. கிவ் த நேம் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் ஃபார் த மெஷர்மெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். பாருங்கள், தெர்மோமீட்டர், அதாவது வெப்பநிலை அளக்கப்படும் கருவியின் பெயர் என்ன கேட்டிருக்கு. தேட் பாருங்கள், வாட் இஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் லூமினியஸ் இன்டென்சிட்டி தெர்மோமீட்டர். தேட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் luminous intensity na candela. Fourth, what type of oscillations are used is atomic clocks na periodic vibrations. Fifth one, maintain the types of clocks based on their display. The types of clock எழுதணும். நீங்கள் 5th பேஜ் நம்பர் 5க்கு வாங்க. பேஜ் நம்பர் 5ல் இந்த 2 டைப் எழுதணும். இந்த 2 டைப் கிளாக்ஸ் எழுதுங்க. Next, 6th, how many times will the minute hand rotate in 1 hour? ஒரு மணி நேரத்தில் எத்தனை தடவை அதை சுற்றுது? 6 times, 60 times. 7th, how many hours are there in a minute? ஒரு நிமிஷத்தில் எத்தனை மணிக்குன்னா 60ல் 1. நீங்கள் விளக்கம் எழுதுன்னு அந்த மாதிரி எழுதுங்க. 60 நிமிஷம் வந்து 1 மணி, 1 மினிட்ஸ் வந்து 60ல் 1, இந்த மாதிரி ஹவர்ஸ் 0.0017 மணிகள் அப்படின்னு எழுதிக்கலாம். Next, answer briefly. 7th one, what is measurement? Answers briefly பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து what is measurement, பேஜ் நம்பர் 1ல் இருக்குது. பேஜ் நம்பர் 1ல் it is the process, இதில் இருந்து குவான்டிட்டி வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 7th ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். செகண்ட் வந்து நேம் த 3 scales of temperature, பேஜ் நம்பர் 3ல் இருக்குது. பாருங்கள், பேஜ் நம்பர் 3ல் செல்சியஸ் ஃபாரன்ஹீட் கெல்வின் இந்த 3 தான் இதுலேருந்து இது வரைக்கும் 7th ரோம் லெட்டரில் செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு தேட் ஒன் டிஃபைன் ஆம்பியர், பேஜ் 3. பேஜ் நம்பர் 3ல் இப் த கூலும் இதிலேருந்து ஆரம்பித்து அதே பேஜில் ஆம்பியர் வரைக்கும் தேட் கொஸ்டின் 7th ரோம் லெட்டரில் தேட் கொஸ்டின். 4th கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட், பேஜ் நம்பர் 3. பேஜ் நம்பர் 3ல் இதிலேருந்து ஆரம்பித்து செகண்ட் வரைக்கும் 4th கொஸ்டின் 7th 4th கொஸ்டின் ஆன்சர். 5th கொஸ்டின் பாருங்கள், வாட் டு யூ மீன் பை லூமினியஸ் இன்டென்சிட்டி, 4th இருக்குது. 4th பேஜ் நம்பர் 4th பாருங்கள், த மெஷர் ஆஃப் த பவர் இதிலேருந்து ஆரம்பித்து இன்டென்சிட்டி இது வரைக்கும் 5th கொஸ்டின் ஆன்சர். 7th 5th கொஸ்டின் ஆன்சர். 6th டிவைன் மோல் 4th இருக்குது. பேஜ் நம்பர் 4th பாருங்கள், மோல் இஸ் டிஃபைன்டு இதிலேருந்து இது வரைக்கும், இதிலேருந்து MOLE போட்டுடுங்கன்னா மோல், சரியா? 6th கொஸ்டின் ஆன்சர். 7th கொஸ்டின், வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் பிளெயின் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள், பேஜ் நம்பர் 5ல் இருக்குது. பேஜ் நம்பர் 5ல் இந்த பாக்ஸ் அப்படி மார்க் பண்ணுங்கள். 7th கொஸ்டின் 7th கொஸ்டின் ஆன்சர் இந்த பாக்ஸில் இருக்குது, அப்படி மார்க் பண்ணிடுங்க. Next, 8th, answer in detail. B question பாருங்கள், list out the base quantities with their units. பேஜ் நம்பர் 2ல் இந்த பாக்ஸ் இது ஃபுல் மார்க் பண்ணுங்கள். 8th ஃபர்ஸ்ட் கொஸ்டினான ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாக், பேஜ் நம்பர் 5ல் இருக்குது. பாருங்கள், பேஜ் நம்பர் 5ல் டைப்ஸ் ஆஃப் கிளாக் இதிலேருந்து ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பித்து இதை ஃபுல் மார்க் பண்ணுங்கள். இதில் வந்து குவார்ட்ஸ் கிளாக், அட்டாமிக் கிளாக் இதுவும் நீங்கள் எழுதணும். இது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 9th பாருங்கள், ஹையர் திங்கிங் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், யுவர் ஃப்ரெண்ட் வாஸ் ஆப்சன்ட் டு ஸ்கூல் எஸ்டர்டே. உன் ஃப்ரெண்டு வந்து ஸ்கூலுக்கு வரல. யூ ஆர் என்கொயரிங் அபவுட் இஸ் ஆப்சன்ஸ். இவன் ஏன் வரல அப்படின்னு கேட்டால், he told that he had fever at it was measured to be 100 degrees C. இந்த காய்ச்சல் வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்னா 100 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு போட்டுருக்கு.
இஸ் இட் பாசிபிள் டு ஹவ் 100 டிகிரி சி, அதாவது 100 டிகிரி சி வந்து ஃபீவர் வந்து கரெக்டாக. இஃப் இஸ் ராங், தவறுனா ட்ரை டு மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட், எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா நமக்கு வந்து செல்சியஸ் அளவு கிடையாது, 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவு அப்படின்னு சொல்லணும். சரியா, செல்சியஸ் வராது, ஃபாரன்ஹீட். சரியா. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம எல்லா கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.